ஸ்தோத்திர குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இந்த வாரம் என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்? சாப்டர் 52 இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஸோ நம்ம போன சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவை இந்த கல்லறையில் வச்சுருக்காங்க. மரியாளும் மற்றும் இன்னொரு மரியாளும், மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் வந்து பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு மரியாளும் வந்து பார்க்க போகிறாங்க இயேசு கிறிஸ்துவை. அப்போது வந்து இந்த கல்லறை மேலே ஒரு தேவ தூதன் வந்து உட்காந்துருக்கார். அவர் வானத்திலிருந்து வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து மின்னலை போல் இருக்கார். அவருடைய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உறைந்த மழையை போல் ரொம்ப இருக்குது. உறைந்த மழையை போல் வெண்மையாக இருக்குது பாருங்கள். அதே போல் அவரை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காவலில் இருந்தாங்க இல்லையா, அந்த காவலாளிகள் அவங்கெல்லாம் வந்து அப்படியே செத்தவர்கள் போன ஆளாகலாம். ஏன்னா அவ்வளோ பயமாகிடுச்சு அவங்கள பார்க்க. அப்போ இந்த ரெண்டு பேர், இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போகும்போது அந்த தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீங்கள் இங்கே யாரை தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு இந்த தூதன் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து கலிலேயாவுக்கு போங்க, உங்களுக்கு முன்னாடி அவர் கலிலேயாவுக்கு போகிறாரு, நீங்கள் அவரை அங்கே சீஷர்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உங்களை கலிலேயில் வந்து பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கல்லறையை கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த கல்லறையில் இயேசு கிறிஸ்து இல்லை. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? உயிர்த்தெழுந்தார். ஸோ இந்த கல்லறையில் அவர் இல்லாமல் பாருங்கள், அவர் வந்து உயிர்த்தெழுந்தார். ஸோ இந்த நற்செய்தியை வந்து தேவதூதன் மூலமாக அந்த மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சீஷர்களுக்கு சொல்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது எங்கே போகிறாங்க? கலிலேயாவுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது இயேசு கிறிஸ்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. இந்த ரெண்டு பேருக்கும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? தரிசனமாகிறார். ஸோ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து முதல்ல யாரை பார்க்குறாருன்னா இந்த ரெண்டு பேரை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்னுடைய சீஷர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், கலிலேயாவில் இருக்கிற என்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் உயிர்த்தெழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் கலிலேயாவில் இருக்கிற சீஷர்களுக்கு சொல்கிறதுக்காக போகிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அங்கே உள்ள சீஷர்கள்கிட்ட போய், அந்த 11 சீஷர்கள் தான் இருக்காங்க இல்லையா இப்போது. ஸோ அந்த 12வது ஆள் தான் யூதாஸ் காரியத். அவர் என்ன பண்ணார்? அவர் வந்து நாடு கொண்டு செத்தார். இந்த 11 சீஷர்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து வந்து தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். ஸோ எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஏன்னா இவர் முன்னாடியே சொல்லியிருந்தார் இல்லையா, 3 நாளைக்குள்ளே நான் உயிர்த்தெழுவேன். அதே மாதிரி அந்த 3ஆவது நாளில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இவங்கக்கிட்ட வந்து அவர் அப்பியர் ஆகிறாரு. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ஒரு கட்டளை கொடுக்குறாருன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த மாதிரி வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து உலகமெங்கும் போய், இவர் வந்து இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவர் 40 நாள் இவங்க கூட இருந்து பிரசங்கிக்கிறாரு. இவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது அந்த திரைச்சீலை, தேவாலயத்து திரைச்சீலை 2ஆக கிழியுது இல்லையா. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து வெறும் யூதர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த திரைச்சீலை 2ஆக கிழியுது. அதனால தான் யூதர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற, அதாவது இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் வந்து உலகம் பூரா பரவிட்டு, அதோட பர்பஸ்க்காக இவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் உலகமெங்கும் போய் எல்லா ஜாதிகளுக்கும், அதாவது யூதர்கள் மட்டும் இஸ்ரவேலர்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அந்த உபதேசங்களை நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் மரித்தாலும் வந்து உயிரோடு எழுந்திருக்கேன். இப்போ நான் மேலே போனாலும் கூட சதா காலங்களும் உங்களோடவே நான் இருக்கிறேன். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்றது இவர் சொல்கிறாரு. ஸோ அதே தான் குட்டீஸ், நாம் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிட்டபடி அவங்க வந்து எல்லா நாடுகளுக்கும் போனாங்க. எல்லா நாடுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. அது மூலமாக தான் நம்மளுடைய நாட்டுக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களும் கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா குட்டீஸ்? இதோட நம்ம சண்டே ஸ்கூல் சாப்டர் முடியுது. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ, பாய் பாய், ஸ்தோத்திரம்.